இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியான பிரேமம் திரைப்படத்து மூலமா தான் ரசிகர்கள் மத்தியில பிரபலமானாங்க நம்ம நடிகை சாய் பல்லவி. அதை தொடர்ந்து தமிழ்ல தியா படத்து மூலமா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா தனுஷோட மாரி 2 அண்ட் சூர்யாவோட என்ஜிகே இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சு ரீசெண்ட் டைம்ல அமரன் திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் கூட நடிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இந்தியில ராமாயண படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க சீதையா. அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா இவங்களோட நடிப்புல தண்டேல் படம் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த நிலையில தான் படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில நாக சைத்தன்யா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சாய் பல்லவி வந்துட்டு இயக்குனரா மாற போறாங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க படம் இயக்க ஆசை இருக்குன்னு. அப்படி கதை எழுதி படம் இயக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுல எனக்குமே ஒரு ரோல் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நடிகை சாய் பல்லவி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அமரன் திரைப்படத்தை தொடர்ந்து இப்போ சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா SK23 நடிச்சுட்டு வராரு. அது கூடவே சுதாகரோட இயக்கத்தில் பராசக்தி திரைப்படத்தில் நடிச்சுட்டு வராரு. இந்த ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா அப்படின்னு பலருமே நடிக்கிறாங்க. இது சூர்யா நடிக்க இருந்த புறநானூறு திரைப்படம். அவர் கையை விட்டு நழுவி சிவகார்த்திகேயன் கைக்கு போயாச்சு. இந்த திரைப்படமும் சிவகார்த்திகேயனுக்கு அமரன் திரைப்படம் மாதிரி அமையும் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சோஷியல் மீடியா பத்தி நம்ம சிவகார்த்திகேயன் கிட்ட கேட்ட கேள்விக்கு சிவகார்த்தி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, கடந்த 2 வருடமா நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்றதையே நிறுத்திட்டேன். காரணம் சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே அவங்கவுங்க கருதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னாலேயே ஒரு முடிவு எடுக்க முடியல. நானே பல சமயங்கள் குழம்பி போயிருக்கேன். அப்போ முடிவு பண்ணதான் இந்த சோஷியல் மீடியா வேணான்னு சொல்லிட்டு நான் 2 வருஷமா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணல, எனக்கு சூப்பரான தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம நடிகை சாய் பல்லவி ரொம்ப டீசெண்டான நடிகை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க டீசெண்டாக இருக்கனால தான் நிறைய திரைப்பட வாய்ப்புகள் அவங்க கையை விட்டு போகுது அப்படின்றத கூட சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த நிலையில தான் அர்ஜுன் ரெட்டி திரைப்படத்தில் சாய் பல்லவியை நடிக்க வைக்க முயற்சி செஞ்சதாகவும், ஆனால் அவங்களோட கோஆர்டினேட்டர் அப்படின்றவர் சாய் பல்லவியை அந்த பெண்ணா அவங்க ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போடவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் சந்தீப் ரெட்டி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு சாய் பல்லவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு மேனேஜர் அப்படின்னு சொல்லி உங்களை யாரோ ஏமாத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அர்ஜுன் ரெட்டி படத்துல ஷாலினி பாண்டி, விஜய் தேவர்கொண்டா 2 பேருமே நல்லாவே நடிச்சிருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் ஸ்லீவ்லெஸ் போட மாட்டேன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலையே அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நடிகை சாய் பல்லவி.